மருந்துகளை நம்பக்கூடாது. மருந்தை நம்பி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. உணவில் தப்பு பண்ணுறாங்க. தப்பான உணவுகளை சாப்பிட்றாங்க. நல்ல வயிறு நிறைய பரோட்டாவை சாப்பிட்றாங்க. பரோட்டா, பூரி, பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. அப்புறம் செரிமானம் ஆகாதுன்னு நல்லா தெரியும். இந்த மாதிரி சாப்பிட்டா செரிமானம் ஆகாதுங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, செரிமானம் ஆவதற்கு ஏதாவது பொடி, நிலாவரை பொடி, திரிபலாதி சூரணம், கடுக்கா பொடி, அல்லது அலோபதியில் போய்ட்டு டல்கோஃப்ளக்ஸ்னு ஒரு மாத்திரை, அது ஒரு 2 மாத்திரையை போட்டால் இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாம் நல்ல செரிமானமாகி நல்ல மறுநாள் நல்ல மலச்சிக்கல் எதுவும் இல்லாமல் நேற்று சாப்பிட்டது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் போயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாத்திரையை நம்பி, இந்த மருந்துகளை நம்பி நல்ல உணவு செரிமானம் ஆவதற்கு உதவுகிற இந்த மாத்திரை டல்கோஃப்ளக்ஸ் அல்லது திரிபலா பொடி, கடுக்கா பொடி, இது போன்ற மாத்திரைகளை நம்பி நல்லா சாப்பிட வேண்டியது. நிறைய சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இந்த உணவு செரிமானம் ஆகுது, உடம்பு சூடாகும், உடம்புல பிரச்சனை ஏற்படும் தெரியும். ஆசைப்பட்டு அந்த சுவைக்கு அடிமையாகி நல்லா பரோட்டாவை திங்க வேண்டியது. பரோட்டா எல்லாத்தையும் தின்னுட்டு அப்புறம் ஒரு 2 மாத்திரை போட்டுக்க வேண்டியது, அல்லது கடுக்கா பொடி எதாவது போட்டுக்க வேண்டியது, திரிபலா சூரணம் எதாவது போட்டுக்க, நிலாவரை பொடி எதாவது போட்டு அப்போ மறுநாள் நல்ல மோஷன் போயிடும், நல்ல பிரச்சனை. அப்போ இந்த பொடிகளையும் மாத்திரைகளையும் நம்பி என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க. எதை பற்றியும் இவங்களுக்கு கவலை இல்லை. இதை சாப்பிட்டா ஐயோ செரிமானம் ஆகாதே அப்படிங்கிற கவலையெல்லாம் இவங்களுக்கு இல்லை. பரோட்டா சாப்பிட்டா செரிமானம் ஆகாதே சரியா அப்படிங்கிற கவலையெல்லாம், அந்த பயமே இவங்களுக்கு இல்லை. அதான் மாத்திரை இருக்குது ஐயா, மாத்திரை பார்த்துக்கோ அந்த வேலையை, நாம ஏன் பயப்படணும்? நீ பாட்டுக்கு விரும்பினா எத்தனை பரோட்டாவோ சாப்பிடு, எவ்வளோ பிரியாணியோ மாமிசமோ சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. கொஞ்சோண்டு திரிபலா, இந்த படுக்க போகும்போது நிலாவர சூரணம் சாப்பிட்டுக்கோ, திரிபலா சூரணம் சாப்பிட்டுக்கோ, அல்லது கடுக்கா பொடி சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்டா உனக்கு மறுநாள் மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது, நல்லா போயிடும். அப்போ ஒரு பயமே இல்லை மனிதர்களுக்கு. எந்த உணவுகளையும் சாப்பிட்லாம் நம்ம அப்படின்னு நினச்சி எல்லா உணவுகளையும் சாப்பிட்றாங்க. கேடான உணவுகள் எல்லாத்தையும் நோய்களை தருகிற உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அதனால தான் மருந்தை நம்பாதீங்க. மருந்து சாப்பிட்டு பழக்கப்படுத்தாதீங்க. மருந்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அது செயற்கையானது, அது இயற்கையானது கிடையாது. உணவில் தான் உனக்கு எல்லாமே தீர்வு. நல்ல செரிமானமாகணும்னா எளிதாக செரிமானமாகிற உணவுகளை சாப்பிடு. இந்த மாதிரி தப்பான உணவுகளை சாப்பிட்றதுக்கே இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி பலகாரம் நல்லா சாப்பிட்டுட்டு தீபாவளி லேகியன்னு ஒரு மருந்து. ஏன்னா தீபாவளியில் நல்லா சாப்பிடுவாங்க, அதை செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு மருந்து. அப்போ அப்படி ஒரு மருந்து மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. சிலருக்கு மருந்து மேலே நம்பிக்கை இருக்காது. அதான் இயற்கையான நம்பிக்கை. அது மருந்து பார்த்தாலே ஐயோ வேண்டாம் அப்படிம்பாங்க, மருந்துனாலே வேண்டாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. சிலருக்கு மருந்து மேலே நம்பிக்கை இருக்காது. அது தப்பு கிடையாது, அது இயற்கையானது. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். மருந்து மேலே ஒரு அவநம்பிக்கை வரணும். ஒரு உணவுலே நம்ம சரியாக பார்த்து உணவை சாப்பிட்ணும். இது சரியா, இது தப்பா, இது நல்ல செரிமானமாகுமா, இது உடம்புக்கு நல்லது செய்யுமா, இது தீங்கு செய்யுமா அப்படின்னு பார்த்து சாப்பிட்ணும். அப்போ பார்த்து சாப்பிட்ணுன்னா அந்த பழக்கம் நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மருந்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது. மருந்தை சாப்பிடாதீங்க. அப்போ தான் உணவுகளில் நீங்கள் பார்த்து சாப்பிடுவீங்க. மருந்து இருக்குது, கவலையே இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடு. ஜிலேபி சாப்பிடு, அதை சாப்பிடு, நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு, அப்புறம் அல்வா சாப்பிடு, பூந்தி சாப்பிடு, சுகர் வந்துடும் பயப்படாத, இந்த மாத்திரையை போட்டுக்கோ. சில மருத்துவமனைகள் அப்படி தான் சாப்பிட்றாங்க. விரும்பினதை சாப்பிடுங்க, நீங்கள் ஜிலேபி சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சுகரை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அப்படின்றாங்க. அப்போ உணவில் எது நல்லது எது கேடானது அப்படிங்கிற அறிவு, ஒரு பயமே இல்லை. இந்த மருந்து மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு ஒரு பயமே இருக்காது. அழிவை நோக்கி தான் போவாங்க. மருந்து மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க அழிவை நோக்கி தான் போவோம். மருத்துவத்தால் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்தாலையும் மருத்துவர்களாலேயும் மருந்துகளாலேயும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியாது. உணவில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஆரோக்கியம் ஏற்படும். உணவில் மாற்றம் தேவை, உணவில் சீர்திருத்தம் தேவை. உணவே தீர்வு, உணவே மருந்து, உணவு தான் மருந்து. மருத்துவத்தன்மையுடைய உணவுகளை சாப்பிட வேண்டும். மருந்து வேற, உணவு வேற கிடையாது. மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை சாப்பிட வேண்டும். மருத்துவத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத நோய்த்தன்மை உடைய உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க இன்றைக்கி. மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை சாப்பிடணும். பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்ல செரிமானமாகும், உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. பப்பாளி பழம் சாப்பிட்டா, திராட்சை பழம் சாப்பிட்டா கல்லீரலுக்கு நல்லது, நல்ல செரிமானமாகும், கல்லீரலுக்கு நல்லது, கல்லீரல் சூட்டை தணிக்கும், கண் பார்வை நல்லா தெரியும் திராட்சை பழம் சாப்பிட்டா. அது மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்சு சாப்பிட்டாக்கா நல்ல செரிமானமாகும், மலச்சிக்கலே இருக்காது, உடம்பு சூடு தணியும். அப்போ மருத்துவத்தன்மை இதில் இருக்குது. அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடு. நல்ல கிழங்குகளை சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குகளை சாப்பிடுங்க, கருணக்கிழங்கு சாப்பிடுங்க.
சேப்பக்கிழங்கு சாப்பிடுங்க, பனங்கிழங்கு சாப்பிடுங்க. அதில் மருத்துவத்தன்மை இருக்குது. கருணக்கிழங்கு சாப்பிட்டா நல்ல செரிமானமாகும். அதில் காய்கறிகளை சாப்பிடுங்க. அதை விட்டு போட்டு நோய்த்தன்மை உடைய உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. நோய்த்தன்மை உடைய உணவுகளை சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க, தனியாக மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க. உணவு ஃபுல்லாக நோய்த்தன்மை, நோய் நிறைஞ்சு போய் கிடக்கு. நோய்கள் நிறைந்த, நோய்களை வரவழைக்கக்கூடிய, நோயின் தன்மை நிறைந்த, நோய்களை வரவழைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் நிறைஞ்ச உணவில் பரோட்டா, பிரியாணி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிடு. சோறு, பூரி, பொங்கல், தோசை, சாம்பார், வத்த குழம்பு ஊற்றி அடி குழச்சி சாப்பிடு. விடாதபடி மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது, ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி மருத்துவத்தன்மை இல்லாத நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டுருக்கேன். பேக்கரி உணவு, பப்ஸு, பச்சி. இதே நோய் பற்றி கவலைப்படாத. இந்தா இருக்குது பாரு, அது என்னது, வினிகரு, ஆப்பிள் சீடர் வினிகரு, இஞ்சி சாறு, தேன் எல்லாம் கலந்த ஒரு கலவை இருக்குது. அதை ஒரு முடக்கு குடிச்சிரு. என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு ஒரு முடக்கு குடிச்சிரு, இதே நோய் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தராங்க. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு மருந்துகளை துணையாக வைத்துக்கொண்டு, மருந்துகள் தான் காவல். எப்படி குற்றவாளிகள் திருடுறதை பற்றி மாட்டிக்கிட்டால் கவலைப்படாத, வக்கீல் இருக்கார், நம்ம வக்கீல் இருக்கார், நீதிபதி இருக்கார், அவருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீதிபதி நல்ல வாதத்திறமை உள்ள நீதிபதி இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றிடுவார். நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு, லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, திருடு, கொள்ளையடி, போலீஸில் மாட்டிக்கிட்டால் நம்மக்கிட்ட வாதத்திறமை நிரம்பிய ஒரு வழக்கறிஞர் இருக்கார், அவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார், தப்பிச்சிடலாம். அதுபோல் நீ என்ன வேணாலும் உணவில் தப்பு பண்ணு. உணவில் செய்கிற குற்றம் தான் அடிப்படையான குற்றம். தப்பான உணவில் சாப்பிட்டா அது ஒரு குற்றம். நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்றது தற்கொலைக்கு சமானம், அது ஒரு குற்றம். தற்கொலை பண்ணுறது ஒரு குற்றம் அப்படின்னா மெல்ல கொல்லுகிற உணவுகளை சாப்பிட்றீங்க. நாமெல்லாம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், தேன், இதெல்லாம் உணவு, இதெல்லாம் நோயை தரும். தேன் நோய்களை தரும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. நமது உணவு கிடையாது. தேன் நமது உணவு கிடையாது, தேனீக்களுக்கான உணவு. அது தேனீக்களுக்கு தான் நல்லது செய்யும், நமக்கு நல்லது செய்யாது. மாமிசம் நாம் சாப்பிடக்கூடாது, அது மிருகங்கள் சாப்பிடணும். மிருகங்களுக்கு தான் அந்த மாமிசம் நல்லது செய்யும், மனிதர்களுக்கு நல்லது செய்யாது. அதனால் நீ பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும், டீசல் போடக்கூடாது. டீசல் வண்டியில் டீசல் தான் போடணும், மண்ணெண்ணெய் ஊற்றிடக்கூடாது. இன்ஜின் சீஸ் ஆகிடும், இன்ஜின் கெட்டு போயிடும். அதுபோல் தான் மனித உடம்பு, மனித உடல் என்கிற இன்ஜின் நல்லா இருக்கணும்னா மனித உடலுக்கு எந்த எரிபொருளை போடணுமோ அந்த எரிபொருள் தான் போடணும். அப்போ மனிதர்கள் தாவர உண்ணிகள், அவர்கள் உணவை அரைத்து தான் விழுங்குவார்கள். ஆனால் மிருகங்கள்லாம் பாருங்கள், மாமிச உண்ணிகள் கடித்து தான் விழுங்கும், கடித்து துண்டு துண்டுகளாக நறுக்கி தான் அந்த மாமிசத்தை விழுங்கும். அதனால் நாம் உணவில் தப்பு பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு மருந்தை சாப்பிட்டுக்கலாம், மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். நீ மாமிசம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இஞ்சி சாறு, தேன், ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்த அந்த கலவையை குடிச்சிட்டா உனக்கு இதயத்தில் அடப்பு இருக்காது, கொழுப்பு கிழுப்பு இருந்தால் கரைஞ்சிட்டு போயிடும், நல்ல செரிமானம் ஆகிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போது மருந்து இருக்குங்கிற தைரியத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன தப்பு வேணாலும் பண்ணு, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடு, நல்லா சாப்பிடு, அதுக்கு மருந்துகளை சாப்பிட்ரு. மருந்து சாப்பிட்டுட்டு நோய்கள் அப்போ நல்ல செரிமானம் ஆகிடும், கொழுப்பு கிழுப்பு இருந்தால் அடங்கிடும், உடல் பருமன் ஏற்படாது அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் மருந்தே நம்பலைன்னா, மருந்து பற்றினே எனக்கு மருந்தே வேண்டாம்ப்பா, உணவு மட்டும் போதுன்னா உணவில் அப்போ தான் நீ மாற்றத்தை பண்ணுவ. உணவில் போய் தேடுவேன், எந்த உணவு சாப்பிட்லாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, எது நல்ல செரிமானமாகும், எது உடம்புக்கு நல்லது, எதில் மருத்துவத்தன்மை இருக்குது, அந்த உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவீங்க. அப்போ தான் உணவில் கட்டுப்பாடே வரும். மருந்து மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பஜ்ஜி சாப்பிடுவீங்க, சமோசா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு தெரியும் அது சாப்பிடக்கூடாதுன்ட்டு, ஆனாலும் உங்களால் வாயை கட்டுப்படுத்த முடியாது. பஜ்ஜி சாப்பிடுவீங்க, சமோசா சாப்பிடுவீங்க, ஜிலேபி சாப்பிடுவீங்க. ஏன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, பரோட்டா சாப்பிடுவீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், பரோட்டாவில் அவ்வளோ கேடு, குடல் புற்றுநோய் வரும்னு தெரியும், இருந்தாலும் ஏன் சாப்பிட்றீங்க? மருந்து மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மருத்துவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள், மருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. டெய்லி நீங்கள் ஏதாவது மாத்திரை போடுற வழக்கம், மருந்து சாப்பிட்ற வழக்கம் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக, ஏதாவது ஒரு நோய்க்காக, உங்கள் உடலில் உள்ள ஏதாவது ஒரு நோய்க்காக டெய்லி மருந்து சாப்பிடுவீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த மருந்து மீதான நம்பிக்கையை தந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கி விட்டது. அதனால தான் பரோட்டா கேடுன்னு தெரிஞ்சாலும் ஏன் பரோட்டா சாப்பிட்றீங்க, புகைப்பிடிக்கிறது கேடுன்னு தெரிஞ்சாலும் ஏன் புகைப்பிடிக்கிறீங்க? மருந்து மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மருத்துவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். ஏன் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க? ஆக்சிடெண்ட் ஆனால் கை கால் எலும்புலாம் உடஞ்சி போனால் மருத்துவர்கள் ஒட்ட வச்சுருவாங்க.
மருத்துவர்கள் ஒட்ட வச்சு கட்டு போட்டு பழைய மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க. மருந்து மீது நம்பிக்கையும் மருந்து மீது வைக்கிற நம்பிக்கையும் மருத்துவர்கள் இது மீது வைக்கிற நம்பிக்கையும் ஆபத்தானது. அதனால் மருந்துகள் மீதும் மருத்துவர்கள் மீதும் நம்பிக்கை வைக்காமல் நோய்கள் வருவதற்கு முன்பே நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டாக்கா, உணவில் நாம் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்டு விட்டால், மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை சாப்பிட்டு விட்டால் நமக்கு மருத்துவர்களும் தேவையில்லை, மருந்துகளும் தேவையில்லை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மருத்துவர்கள் உதவி இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம்ம உணவு முறை அப்படி இருக்குது. முற்றிலும் நம்ம காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு மருத்துவத்தன்மை நிறைந்த உணவுகளே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியாது. இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னா, கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு கலந்த உணவுகள் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டா தான் இந்த உலகத்தில் பொருந்தி வாழ முடியும். அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வரும். அப்போ நமக்கு மருந்தோட உதவி நமக்கு தேவை. நீ காய்கறிகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும் அந்த எங்கேயாவது நடந்து போகணுன்னா ரோட்டுக்கு தான் வரணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நீ ரோட்டுக்கு தான் வரணும். ரோட்டில் நிறைய வாகனங்கள் போகுது. நீ ஓரமாக போனாலும் ஓ மேலே இடிப்பாங்க என்றைக்காவது. அப்போ நீ உனக்கு ஆஸ்பத்திரி தூட்டு போய் அங்கே இந்த மருத்துவர்கள் உனக்கு சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நீ பிழைப்ப. அப்போ மருத்துவர்களின் உதவியும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ உயிர் வாழ முடியும். பாதுகாப்பு என்பது இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்கு மருந்துகளின் உதவியும் மருத்துவர்களின் உதவியும் எல்லாத்துக்குமே தேவை. அது கட்டாயம். மருந்துகளின் உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ முடியாது. நீ வேண்டான்னு சொன்னாலும் அது உனக்கு கண்டிப்பாக தேவை. நீ உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா கூட அதுவும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஒன்றால் முடியும். அது கூட இன்றைக்கி முடியாது. நீ காய்கறி சாப்பிடலாம், பழங்களை சாப்பிட்டு என் உடம்பை நான் ஆரோக்கியமாக வச்சுப்பேன் அப்படின்னா, காய்கறிகளும் பழங்களும் இன்றைக்கி நல்ல பூச்சி மருந்து அடித்து விளைய வைக்கிறாங்க. பதப்படுத்துகிறங்கிற பேரில் அதில் நிறைய கெமிக்கலை தெளிக்கிறாங்க. பழுக்க வைக்கிறங்கிற பேரில் நிறைய கெமிக்கலை தெளிக்கிறாங்க. கண்டிப்பாக நீ நோயிலேருந்து தப்பிக்க முடியாது. அதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும். நோயிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ நீ மருத்துவரை நோக்கி போய் தான் ஆகணும். மருத்துவர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. மருத்துவரை நோக்கி போகக்கூடாதுன்னா நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். நோய் வந்துட்டால் மருத்துவரை நோக்கி போய் தான் ஆகணும். நோயை குணப்படுத்தணும்னா மருந்து நமக்கு தேவை. அப்போ இந்த உலகத்தில் நோய்கள்லேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சா நீயே உற்பத்தி பண்ணணும், நீயே சாப்பிட்ணும். அப்போ தான் உன்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒரு தோட்டத்தை விட்டு வெளியவே வரக்கூடாது, ரோட்டுக்கே வரக்கூடாது. ரோட்டுக்கு வந்தால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடெண்ட் ஆனால் உனக்கு கை கால் இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போச்சா, பல் உடஞ்சி போச்சா, உன்னை ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான், மருந்து மாத்திரைலாம் கொடுத்தா தான் உனக்கு சரியாகும். ஒட்ட வைக்கணும், எலும்பை ஒட்ட வைக்கணும், ராடு கீடுலாம் மாட்டி. அப்போ மருத்துவரோட உதவி இல்லாமல் மருந்துகளோட உதவி இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்ந்தாகணும். மருத்துவர்களின் உதவி இல்லாமல் வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மருத்துவர்களின் உதவி இல்லாமல் மருந்துகளின் உதவி இல்லாமல் மருத்துவமனைகளின் உதவி இல்லாமல் நாம் வாழ முடியாது பாதுகாப்பாக. ஆனால் மருந்துகளின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது. மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது. மருத்துவ ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. நிறைய நேரம் மிச்சம். உணவுலே நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா உனக்கு நேரம் மிச்சம். உணவுலே நீ உன்னை சரியான உணவுகளை சாப்பிட்டா மருந்து மாத்திரைன்னு சொல்லி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நோயே ஐயோ சிகிச்சை அப்படின்னு போக வேண்டிய நிறைய நேரம் மிச்சம். வாழ்நாள் ஆயுள் கூடும். அதனால் மருந்துகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். மருந்துகள் மீது நம்பிக்கை வைப்பது, மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைப்பது, மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது இயற்கையானது கிடையாது, அது செயற்கையானது. மருந்துகள் மீது நம்பிக்கை வச்சா உங்களால் உணவில் கட்டுப்பாடு இருக்குது. உணவுலேயே நீங்கள் தீர்வு இருக்குது. எல்லாமே உணவுலேயே தீர்வு இருக்குது. சரியான உணவில் சாப்பிட்டா நமக்கு நோயே வராது. அதை போய் சாப்பிட்டு போ. அதான் புத்திசாலித்தனம். எது புத்திசாலித்தனம் தெரியுமா? கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு நோயை வர வச்சுக்கிட்டு மருத்துவருக்கு போகிறத விட நல்ல மருத்துவத்தன்மை நிரம்பிய உணவுகளை சாப்பிட்டு நோய் வராமல் பார்த்து கொண்டு மருத்துவர்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை, மருந்துகளையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகள் அப்படித்தான் வாழ்வார்கள்.